பெண்கள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுற விஷயம் உடம்புல ரத்தம் இல்லை, ஹீமோகுளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது, அயன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்படிங்கிறது தான் இப்போ நிறைய பெண்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வரோம். ரத்தம் நல்லா உடனே உங்களுக்கு உடம்புல ஊறி ஏறணும்னா கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் இந்த சுவரொட்டியை செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்கு பேர் சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, மண்ணீரல்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆல்ரெடி புக் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் வாங்கி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த சுவரொட்டி வாங்கிட்டு மேலே இருக்கிற ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க. மேல் தோல் ரிமூவ் பண்ணுறதுக்கு சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு வச்சுட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அடுத்ததாக இந்த மாதிரி சிசர் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக வரும். கத்தியில் பண்ணும்போது அந்த ரத்தம்லாம் வெளியில் வர மாதிரி இருக்கும். ஸோ கத்திரிக்கோலில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவ வேண்டாம். இப்போ நம்ம கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் மாதிரி சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு இந்த மண்ணீரலை உடனே போட்டுருங்க. இதை ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிவிட்டு தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் தண்ணியில் போடாதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கழுவுனாலுமே அந்த ரத்தம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதனால் அதிகமாக கழுவி அதோட சத்துலாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டதுமே பாருங்கள், போடும்போது என்ன கலரில் இருக்குது, போட்டு நீங்கள் வதக்கினதுமே பார்த்திங்கன்னா நல்லா இறுகி வந்துடும். அந்த ரத்தம் வெளியில் வரவே வராது, அப்படியே டைட்டாக லாக் ஆகிடும். அதனால தான் எடுத்தோடனே இதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கணும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம போட்டு வதக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளட்லாம் அந்த தொக்கோடு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு பிடிக்காது. இப்போது ஒரு 2 நிமிஷம் நான் வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் பாதி பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். சின்ன வெங்காயம் இந்த மாதிரி முழுசாக போட விருப்பம் இல்லைன்னா நல்லா பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். அதிகமாக வெங்காயம் தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. குறைவாக சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு சுருண்டு வரும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே போல் இதில் எண்ணெயில் நீங்கள் பட்டை, லவங்கம், கிராம்பு இது எதுவுமே சேர்க்கவே தேவையில்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க, அது வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. ஃப்ளேமை நல்லா லோவாக வச்சு நீங்கள் கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். இது வீட்டு மிளகாய்த்தூள், மிளகாயும் தனியாகவும் சேர்ந்துருக்கு. அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட போகிறோம். இந்த மண்ணீரல் நீங்கள் செய்யும்போது ஃப்ளேமை ஹையில் வச்சுக்காதீங்க, லோவாக வச்சு செய்யுங்க. அடுத்ததாக வாசனைக்காக புதினா ஒரு 4லேருந்து 5 இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மண்ணீரலில் லோ ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும், சம்டைம் ஹார்டாக கல் மாதிரி ஆகிடும். அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சுக்க சொன்னேன். அடுத்ததாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், இந்த மண்ணீரல் அதில் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டுட்டு சரியாக ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த தண்ணிலாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ இது கூட நல்லா 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறோம். மிளகோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும், சாப்பிடுமே நல்லாவும் இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் தூவிட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு மட்டும் நான் கலரி விட போகிறேன். ஏன்னா இந்த இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் நல்லா சுண்டி ஓரளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுமே கேஸை ஆஃப் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 1லேருந்து 2 முறை சாப்பிட்டிங்கன்னா ஹீமோக்ளோபின் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், அயன் லெவலும் நல்லா உங்களுக்கு ஏறும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல் வராது, சாப்பிடுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு இது ஒரு டேஸ்ட் அவ்வளோ பக்காவாக இருக்கும். இதே அளவுகளோட செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான மண்ணீரல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை மண்ணீரல், சுவரொட்டின்னு நிறைய வித்தியாசமான பேர்லாம் சொல்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு நாள் கட்டாயம் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரே மாதத்தில் உங்கள் ஹீமோக்ளோபின் ப்ராப்ளம் கண்டிப்பாக சால்வ் ஆகிடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.